தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவதில்லை சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மாமன் படம். என்னோட தமிழ் சினிமாவில் குடும்ப கதைகளே வரல, கிராமத்து கதைகளே வரல, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் வரல எனக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து எல்லா வித கணிப்புகளையும் அடித்து நொறுக்கி பொய்யாக்கி சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே ஒரு பாணியில் ஒரு நல்ல குடும்ப கதையாக நம்ம மனதுக்குள் நாம் தொலைத்து போன உறவுகளை, நம்மளுக்கு நாமே குழி தோண்டி புதைத்து கொண்ட உணர்வுகளை தட்டி எழுப்பி விடுற மாதிரியான ஒரு படம் தான் இந்த மாமன். அதுலேயும் இதுவரைக்கும் அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, அப்பா மகன், அம்மா மகன், தம்பதிகளுக்கு இடையிலான பாசம், இதையெல்லாம் சொல்றதுக்கு எத்தனையோ படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக தமிழ் சினிமாவில், நம்முடைய தமிழ் சமூகத்தில் தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேரக்டர். ஒவ்வொரு மனிதருக்கும் தாய்மாமன் என்பது அவருடைய குடும்பத்தின் நல்லது கெட்டது அனைத்திலும் முன் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த தாய்மாமன் என்ற உறவை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இதுதான். படத்தில் கதை அப்படின்னு பார்த்தா, சூரி அவருடைய அக்கா சுவாசியாவும் திருச்சி பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்காங்க. அந்த ஊர்லேயே அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க சுவாசியாவுக்கு. அவருக்கு பாபா பாஸ்கர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லையே சொல்லி அவங்க குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க மாமியார். ஆனால் எப்படியாவது குழந்தை வேணும்னு அவங்கள ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கல. இந்த நேரத்தில் திடீர் ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் கழித்து குழந்தை பிறந்துருச்சு, பையன் பிறந்திருக்கான். இப்போ தாய் மாமா வந்து சூரி வந்து அந்த பையனை வந்து கொண்டாடுறோம் தன்னுடைய வீட்டில். அவருக்கு ஏற்கனவே அப்பா இல்லை, அதனால எப்போவுமே அப்பா இல்லாத குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் அது அப்பாவே மறுபடியும் வந்து பிறந்தது மாதிரி தான் ஐதீகம், தமிழ் சமூகத்தில் அது ஐதீகம். அதனால என்ன பெற்றவர் என்ற அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பயங்கரமாக அவங்க பாசத்தோடு வளர்க்குறாரு தாய்மாமன் சூரி. அதோட அதே இந்த தாய்மாமன் இவருடைய பாசத்தை பார்த்து பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்துட்டு இருந்த டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி சூரி மேலே லவ் ஆகுறாங்க. இந்த லவ் ஒரு 5 வருஷம் போகுது. அந்த 5 வருஷத்தில் அந்த பையனும் வளர்ந்துட்டா 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஆனாலும் அந்த பையனுக்கு இவர் மேலே பாசம் போகலை. ஐஸ்வர்யா லட்சுமிக்கு ஒரு கல்யாணம் ஆகாது, சூரிக்கும் கல்யாணம். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த பையன் நான் 2 பேர் கூட தான், எங்கள் மாமா கூட தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அதுக்கு அடுத்த நாளும் அவன் கூட தான் இருக்கான், அதுக்கு அடுத்த நாளும் இருக்கான். ஐஸ்வர்யா லட்சுமிக்கு பொறுமை செத்து போகுது. ஒரு இடத்துல ஏதோ ஒரு கோபத்தில் அவங்க பிறந்து விட்டு போயிடுறாங்க. மறுபடியும் இவங்க சட்டை போட்டு கூப்பிட்டு வர்றாங்க. ஆனால் அந்த பையனுடைய பாசத்தை சூரியால் விட முடியல. அதே மாதிரி அந்த பையனுக்கு அறியாத வயசு, அந்த பையனை குத்த சொல்ல முடியாது, சூரியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவங்க மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து 2 பேர் தனி குடித்தனம் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு குழந்தை வயிற்றுல இருக்குது. இதுக்கப்புறம் திடீர்னு இந்த பையனை மறக்க செய்யணும், மாமாவை மறக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சுவாசிக்க செஞ்ச ஒரு வேலை அந்த குடும்பத்தையே 2ஆக பிரிச்சு. அந்த வேலை என்ன அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அவங்க சுவாசிக்க செஞ்ச செயல் என்னங்கிறது, அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்ச குடும்பம் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. எந்த அளவுக்கு ஒரு நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வுகளை, பாச உணர்வுகளை, நெருங்கிய உறவுகள் மீது நாம் வைத்திருக்கும் ஒரு உணர்வுகளை தட்டி எழுப்ப முடியுமோ அந்த அளவுக்குலாம் நம்ம செஞ்சிருக்காரு ஒரு சிறப்பான இயக்கத்தினால் பிரசாந்த் பாண்டியராஜ். ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷன் மிகவும் சிறப்பாக இருக்கிறனால தான் எல்லா நடிகர்களுமே மிக சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் போட்டி யார் யாருன்னா 3மே பெண்களுக்கு இடையில் தான் போட்டி. சூரி எப்பவும் போல எல்லா படத்துலையும் ஒரு குணச்சித்திர நடிகராக இருந்தாலும் எப்படி இருப்பாரோ அதே போல தான் இந்த படத்துலையும் இருந்தார். அவருடைய தாய்மாமன் இடத்தை விட்டு கொடுக்க முடியாமல், அந்த பையன் மேலே இருக்கிற பாசத்தை சொல்ல முடியாமல், அதே மாதிரி ஒய்ஃப் மேலே இருக்கிற பிரியத்தையும் அவங்க காட்டிக்க முடியாமல் தவிக்கிற தவிப்பு, அது வந்து அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர். எல்லா சினிமாவும் இப்படி தான். இந்த விஷயத்தை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி முடித்தால்
தாய்மாமன் கேரக்டர் எதுக்கு, மற்ற சொந்தங்கள் எதுக்கு, ஒய்ஃப் எதுக்கு, அப்படி இந்த கேரக்டர்லாம் நமக்கு படம் பார்க்குற சின்ன சிறிய இளசுகளுக்கு புரியாது. அதனால கொஞ்சம் நீட்டமாக 2.5 மணி நேரம் இழுத்து தான் சொல்ல முடியும். அதனால அழகாக இழுத்து வச்சு சொல்லியிருக்காரு இயக்குனர். அதில் சூரிக்கு அப்புறம் பிரமாதமாக நடிச்சது தான் ஐஸ்வர்யா லட்சுமி. அவ்வளவு அழகான நடிப்பு அவங்க. அதில் குமுறல்னா குமுறல் குமுறி தள்ளியிருக்காங்க இந்த படத்தில். அந்த குமுறல் தான் படமே. அவர் சொல்கிறது நீ அக்கா மகளை இவ்வளவு பார்த்துக்கிறியா, அது மாதிரி பொண்டாட்டி பார்த்துக்கோ நினச்சிதான் உன் கூட கொண்ட கல்யாணம் பண்ணேன், நீ இப்படி பண்ணுறிய அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட சூரிக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துட்டாரு இயக்குனர். அந்த இடத்துல சூரி நல்லா டைலாக் பேசியிருக்கணும், இல்லாதனால அந்த இடத்துல ஐஸ்வர்யா லட்சுமி தான் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு 2 பேர், சுவாசிகாவும் அவங்க அம்மா கீதா கைலாசமும். ஒரு அக்கா தம்பி கேரக்டர் எவ்வளோ கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு அழகாக கொண்டு போயிருக்காங்க சுவாசிகா. பிரமாதமான ஒரு கேரக்டர் அவங்க நடிச்சிருக்கிறது. அதுலேயும் ஒரே ஒரு சீனில் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க அவங்க சுவாசிகா. அது அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே அவங்களும் அவங்க அம்மா கீதா கைலாசமும் 2 பேர் மாறி பேசுவாங்க. ஒரு கோவத்தை காட்டுவாங்க கீதா கைலாசம். என் பையனை வச்சு இப்படி பண்ணிட்டு அடி உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னா செம ஒரு சீன். அந்த சீன் முழுவதுமே அந்த 10 நிமிஷம் நம்மளை அப்படியே உருக்கி தள்ளிட்டாங்க. 2 பேருமே போட்டு நடிச்சிருக்காங்க கீதா கைலாசமும் அவங்களும். நிஜமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். உண்மையாக ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது எல்லாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு தனித்திறமை அவங்க ரத்தத்திலேயே இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்குநர்கள் ஜெயிக்க முடியும். இந்த பிரசாத் பாண்டியராஜுக்கு அந்த இயக்கத்திறமை மிக சிறப்பாக இருக்குது. அந்த அவருடைய இயக்கத்திறமைக்கு இந்த ஒரு சீனே ரொம்ப போதும். அட்டகாசமான ஒரு சீன். அதுவே படத்தில் நம்மளை அழுத்தி உட்கார வச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு கேரக்டர், 2 கேரக்டர், ராஜகிரண் அவரோட ஒய்ஃபும் சதா சர்வகரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க போகிற சண்டை, அவங்க போகிற அப்பப்போ பேசுகிற குத்தல் பேச்சு இதெல்லாம் தாண்டிட்டு கடைசியாக அதில் விஜய் சாகும்போது ராஜகிரனோட நடிப்பை பார்க்கணுமே அப்பா, அழுக வச்சிட்டார், கண்கலங்க வச்சிட்டார் ராஜகிரண். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தில் அத்தனை பேருமே கதற வச்சா நம்மளாம் எப்படி அழுகாமல் இருக்க முடியும்? அப்படி அழுக வச்சிட்டாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து. அவர் கூட நடித்த அத்தனை பேருமே சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. பாலசரவணன் ஒரு பக்கம் எல்லாமே இயல்பாக நடிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஜெயபிரகாஷ், ஐஸ்வர்யா லட்சுமியோட அப்பா. ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஆளாக இல்லாமல் அவருடைய மகளை கொடுத்துட்டோம், மகன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற பிரச்சனையை பேசி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசுகிறாங்க பாருங்க. அந்த பேச்சு அலபாரம். அவருடைய பேச்சு, அவருடைய கேரக்டர் ஸ்கெட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. மிக சரியான ஒரு தேர்வு, மிக சரியான ஒரு நடிப்பு அவர் காட்டியிருக்காரு. அப்புறம் அந்த படத்தில் நடிப்பெல்லாம் பார்த்து பிரமாதம் அப்படி சொல்லிடலாம். கண் கலங்க வச்சதே பெரிய விஷயம். அதுலேயே நம்ம சொக்கிட்டோம். அதுக்கடுத்து ஒளிப்பதிவு, இசை எதுவுமே நம்ம இந்த படத்தில் தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள். நான் இசையில் பாடல்கள் அப்பப்போ வருது அப்படின்னாலும் இந்த மாமன் பாடல் கண்டிப்பாக கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனால் பின்னாடி இசையும் சோகத்தை வயலில் போட்டு இழுத்து நம்ம சோகத்தை அப்பப்போ மீன் ஊட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த படம் பார்க்க போனால் நிச்சயமாக நம்ம பார்க்க வேண்டிய படம். அதுலேயும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம், தமிழ் சமூகம் அத்தனையும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். இது மாதிரி ஒவ்வொரு உறவுகளுக்கும் எதுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் கஷ்டப்படும் போது எல்லாரும் உதவிக்கு ஓடி வருவாங்க. துணிஞ்சு போய் நம்ம கேட்கணும். நம்ம கேட்கக்கூடிய ஒரு உறவு தான் தாய்மாமன். ஏன் வரல அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்ம அடித்து கேட்கலாம். ஆனால் மற்ற ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே இது மாதிரிலாம் கேட்க முடியாது. ஆனால் உறவுகள்கிட்ட உரிமையாக கேட்கலாம். அந்த உறவுகளின் தலையாய உறவு தாய்மாமன். இந்த தாய்மாமன் என்ற இந்த கதையை தியேட்டரில் பார்க்குறவங்க நிச்சயமாக அவங்க ஒரு நிமிஷமாவது படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க தாய்மாமனை பற்றி யோசிப்பாங்க. அவருக்கு என்ன செஞ்சோம், அவர் நமக்கு என்ன செஞ்சார், நல்லது செஞ்சுருக்கோமா, அவர் கெட்டது செஞ்சுருக்கோமா, அவருக்கு ஏதாவது பேசலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷமாவது நீங்கள் பார்த்து அவர்கிட்ட பேசுவீங்க. அதுதான் இந்த படத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நிச்சயமாக அந்த படம் அனைவரும் பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம். மிஸ் பண்ணிடாதீங்க. சூரிக்கு இது மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்த படம். போன படம் மாதிரியே இந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய கிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். சூரி மென்மேலும் வளரணும்னு மனதார வாழ்த்துக்கிறோம். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்கள். படத்துக்குரிய இயக்கிய பிரசாத் பாண்டியராஜுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அவர் தொடர்ந்து நல்ல படங்களை, நல்ல கதைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.